அனைத்து தமிழ் பேசுகிறவர்களுக்கும் விளக்கு இனிய நெஞ்சங்களுக்கும் அன்பு தமிழை சீனாகம் நிறைந்த வணக்கங்களும் வந்தனங்களும் மற்றொரு வல்லவன் வாசி என்ற நிகழ்வின் மூலம் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சியே. இன்றைய இந்த வல்லவன் வாசி என்ற நிகழ்வானது 50 வாரங்களை தொற்றிருக்கின்றது. உண்மையில் இந்த நிகழ்வானது 50 வாரங்களை கடந்திருக்கின்றது என்றால் நேர்களாகிய உங்களது அன்பும் ஆதரவும் போற்றுதலும் வாழ்த்துதலும் தட்டி கொடுப்பும் மட்டுமே இதுக்கு காரணம் என்று கூறலாம். ஆகவே எங்களை இவ்வளவு தூரம் எங்களை வழிப்படுத்தி இந்தளவு தூரம் கொண்டு வந்த அனைத்து புலக்கணி நீலெஞ்சங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வின் மூலம் எனக்கு பிடித்த குரலாக செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்திலிருந்து 7வது குரலினை பார்ப்போமானால், எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமன் துடைத்தவர் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமன் துடைத்தவர் நட்பு. இதன் பொருள் யாதெனில், தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுவர் பெரியோர். இதன் மூலம் வள்ளுவர் நமக்கு சொல்ல விளைந்திருப்பது யாதெனில், மனிதர்களாகிய எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லோருடைய வெற்றி படிநிலைகளும் யாரோ ஒருவர் நமக்கு உதவி இருப்பார். ஆகவே அவ்வாறு நமக்கு துன்ப காலங்களில் கஷ்ட காலங்களில் நம்மோடு பயணித்து நம்மை வழிகாட்டி நம்மை நல்வழிப்படுத்தி உயர்வான நிலைக்கு கொண்டு வந்தவர்களை எந்த காலத்திலும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அவர்களுடைய நட்பை மறக்காமல் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களே உண்மையில் பெரியோர்களாவர் என்று வள்ளுவர் நமக்கு கூறியிருக்கின்றார். ஆகவே நம்முடைய துன்ப காலங்களில் பயணித்தவர்களை நாம் ஒருபோதும் மறக்காமல் அவர்களை போற்ற வேண்டும் என்று வள்ளுவர் நமக்கு இதன் மூலம் கூறியிருக்கின்றார். ஆகவே நாம் எல்லாம் நம்மோடு பயணித்தவர்களை எப்போதும் மறக்காமல் நன்றி உணர்வோடு இருப்போம் என கூறிக்கொண்டு மற்றொரு வள்ளுவன் வாசி என்ற நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறும் நான் என்றென்றும் பிரியங்களுடன் உங்கள் கலை. நன்றி, வணக்கம்.